மக்கள் விரோத அந்த ஸ்டாலின் சாரா, இல்லை மக்கள் விரும்புகிற இந்த விஜயா, அந்த டிவிகேவா, இந்த டிஎம்கேவா, உங்களுக்காக நான் வருமானத்தை இழந்து, வசதியான வாழ்க்கை இழந்து, எல்லாத்தையும் இழந்து உங்ககிட்ட உண்மையை பேச, உறக்க பேச உங்க தம்பியா, உங்க அண்ணனா வந்திருக்கேன். அதனால எனக்கு ஓட்டு போடுங்க. எப்பாடி இந்த நடிப்பை படத்துல போடுந்தா தேசிய விருது வீடு தேடி வந்திருக்குமே. அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் பின்றாப்ல. மக்களுக்காக நான் இழந்துட்டு வந்திருக்கிறேன். என் கேரியரோட உச்சத்தை இழந்துட்டேன், என் வருமானத்தை இழந்திருக்கிறேன், வழி தாங்கி வந்து நிக்கிறேன். மக்களுக்காக இழந்தேன்னு சொல்றீங்களே, என்ன பனையூர் வீட்டை பள்ளிக்கூடத்துக்கு எழுதி கொடுத்துட்டீங்களா? இல்ல பட்டினப்பாக்க வீட்டை நீங்க ஏதோ மருத்துவமனைக்கு எழுதி கொடுத்துட்டீங்களா? 400 கோடி காசு, 200 கோடி பேங்க் பேலன்ஸ், 10 வீடு, 10 இடத்துல தோட்டம், BMW காரு, ரோல்ஸ் ராய்ஸ் காரு, வெல்ஃபேர் கார்னு 10 காரு. நான் வந்து வழி தாங்கி நிற்கிறேன், எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன். எதுல வந்த? சார்ட்டர் ஃபிளைட்ல வந்தேன். எதுல வந்த நீ? வீட்டுல இருந்து கிளம்பும் போது ரோல்ஸ் ராய்ஸ், சென்னை ஏர்போர்ட்ல இருந்து திருச்சிக்கு சார்ட்டர் ஃபிளைட், திருச்சியிலிருந்து BMW காரு. நான் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிற்கிறேன். இந்த பாடி கவுண்டமணி ஒரு படத்தில் பிரபண்ணனை பார்த்து வாங்க இளைஞலா, வாங்க வாங்க இளைஞலாம், அது மாதிரி வாங்க இளைஞலா, நல்லது பண்றதுக்கு இழந்தான். யார் இழந்தார்கள் இந்த நிலத்துல? சீதக்காதி என்ற ஒரு பெருமகன், நம் தாத்தா ராமநாதபுரம் சேதுபதியுடைய அமைச்சராக இருந்தார். பெரிய பஞ்சகாலம். சீதக்காதி தன்னுடைய வைரங்களை, தன்னுடைய நகையை எல்லாவற்றையும் வித்து நெல்லை வாங்கி ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மக்களுக்கும் தேவர், தேவேந்திரர், நாடார், கோனார், செட்டியார், முதலியார், இஸ்லாமியர் என்று பார்க்காது எல்லா சமய சமூகத்திற்கும் நெல்லை வாரி வழங்கிய வள்ளல் சீதக்காதி போல நீங்க ஏதாவது வாரி வழங்கியிருக்கீங்களா? இந்த நிலத்திலே, என் நிலத்திற்கு கீழே ஏதோ கருப்பாக ஒன்று கிடக்கிறது என்று பெருந்தலைவர் நம் தாத்தா கிங் மேக்கர் காமராஜர் கொண்டு கொடுத்து, காமராஜர் நேரிட்டு கொண்டு கொடுத்து, இது கருப்பாக்கிற கட்டி கிடையாது, இது நிலக்கரி என்று சொன்ன உடனே தமிழ்நாட்டு மக்களுக்கு இது பயன்பட வேண்டும் என்று தன்னுடைய சொந்த சொத்து 1500 ஏக்கரை நெய்வேலி நிலக்கரிக்காக எழுதி கொடுத்தானே எங்கள் தாத்தா ஜம்புலிங்க முதலியார். அதுபோல விஜய் அவர்கள் ஏதாவது எழுதி கொடுத்தீங்களா? ராமநாதபுரம் சமஸ்தானத்திலே ஒரு ஜமீன் பரம்பரையிலே பிறந்து, பட்டு வேட்டியும் பட்டு சட்டையும் கட்டக்கூடிய குடும்பத்திலே பிறந்து, வில்லுவண்டியிலே போகக்கூடிய குடும்பத்திலே பிறந்தாலும் முருகனின் மீது போன்ற பற்றின் காரணமாக பட்டு வேட்டி பட்டு சட்டையை தூக்கி எரிஞ்சி காவி உடைகட்டி தன்னுடைய 15 கிராம சொத்துக்களை தேவேந்திரன், தேவர், நாடார், கோனார் என்று 17 சமூகத்திற்கு பிரித்து கொடுத்து சாகுற வரைக்கும் கரவேட்டியோடு மீசை கூட வைக்காமல் வாழ்ந்து போன எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் உத்தராவணிக்கு தேவர் போல ஏதாவது நீங்கள் இழந்தீர்களா? இன்றைக்கு என் தம்பி கார்த்திக் இருக்காரு மதுரை ஹைகோர்ட்ல. இன்னைக்கு அவருக்கு 50,000 ஃபீஸ். மதுரை ஹைகோர்ட்ல பெரிய லாயர். என் வழக்கெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு இன்றைக்கு. ஆனால் 1904 காலகட்டத்தில் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய வழக்கறிஞர் குடும்பத்தில் பிறந்து, பெரும் செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்து, வெள்ளக்காரனை வீழ்த்த வேண்டும் என்றால் அவன் பொருளாதாரத்தில் கை வைக்க வேண்டும் என்று வெள்ளக்காரனுக்கு இணையாக காலா லாவியா என்ற கப்பலை கட்டுவதற்காக தன் சொத்தை எல்லாம் இழந்து செயலுக்குள்ளே சென்று மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இழந்து வழக்கறிஞர் பட்டம் துறந்து கோயில்பட்டிலே மண்ணெண்ணெய் வித்து செத்து போன எங்கள் தாத்தா வ.உ. சிதம்பரனார் போல ஏதாவது இந்த மக்களுக்காக நீங்கள் இழந்தீர்களா? இழந்தீர்களா? இதே நிலத்தில் எத்தனை அகநானூறு, புறநானூறு, 1810, பரிபாடல், திருக்குறள் சங்க இலக்கிய நூல்களை நூலகங்களுக்கு கொடுப்பதற்காகவும் வ.உ. சிதம்பரனார் கப்பல் கட்டும் போது 10 லட்சம் ரூபாய் பணத்தை வாரி கொடுத்த இதே ராமநாதபுரம் மாவட்டம் பாலவனத்தம் ஜமீன்தார் எங்கள் தாத்தா கடையேறு வள்ளல்களை போல வள்ளலாக வாழ்ந்த 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கிய வள்ளல் பாண்டித்துரை தேவரை போல நீங்கள் அள்ளி கொடுத்தீர்களா? ஏண்டா வெள்ளம் வருது, வெள்ளத்திற்கு வீட்டை கூட திறந்து விடல, வெள்ளம் வரும்போது மண்டபத்தை கூட திறந்து விடல, வெள்ளம் வரும்பொழுது தன்னுடைய வீட்டை மக்களுக்காக பயன்படுத்த கொடுத்த ஒரே நடிகர் எங்களுடைய மதிப்பிற்குரிய சகோதரர் அஜித்குமார் மட்டும்தான்டா. அவர் மக்களுக்காக கொடுத்தாரு. இந்த கையிலே கொடுப்பது இந்த கைக்கு தெரியக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு வரைக்கும் ரசிகர் மன்றத்தை கலைத்தாலும் கந்தானமா, குருதி கொடையா, ஒரு பெண்ணுக்கு மருத்துவ சிகிச்சையா, இல்லை கல்வி செலவா என்பதை ஷாலினி அவர்கள் மூலமாக தெரியாமல் கொடுக்கிற அந்த நடிகர் அஜித்குமார் ஒரு சொம்புல வாங்கி கொடுற தண்ணிய கொடுத்த என்ன கொடுத்த நான் விட்டுட்டு வந்திருக்கேன். என்னடா இவன் விட்டுட்டு வந்திருக்கான்னு சொல்ல பார்த்தா பொண்டாட்டியை விட்டு வந்திருக்கான், புள்ளைய விட்டு வந்திருக்கான்.
மகளை விட்டு வந்திருக்கிறான். கொடுத்தேன் என்ன கொடுத்த? மனைவிக்கு கொடுக்கல, மகளுக்கு கொடுக்கல, மக்களுக்கு கொடுக்கல. யாருக்கு கொடுத்த? நான் சொல்லலப்பா, நீங்க சொல்றீங்க, காரியாப்பட்டிக்காரங்க சொல்றீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குப்பா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல பாருங்க. நான் கேட்கிறேன், மனசாட்சி உள்ள எவனாவது ஒருத்தன் தாவே காலம் தான் எனக்கு பதில் சொல்லு. நான் கேட்ட கேள்வி எனக்கு உனக்கு பதில் கிடையாது, சொல்லு. எண்ணத்திற்காக நீங்கள் ஆஸ்திரேலியாவில் அவசரமாக இந்த சொத்துக்களை புறம் வித்துட்டு ஆஸ்திரேலியாவில் இடம் வாங்கினீங்க. நீங்க வாங்கினது பத்தாதுன்னு நீங்க வாங்கின இடத்துக்கு பக்கத்தில் திரிசா எதுக்கு இடம் வாங்க சொல்லுங்க? ஆஸ்திரேலியாவில் நீ மறுத்தல் வை, ஆஸ்திரேலியா டாக்குமெண்ட் எடுத்து வெளியே போட்டுருவேன். ஒரு பேர் நடமாட முடியாது. ஏன்? 20ஆம் தேதி விவாகரத்து வழக்கு வருது. இந்த சொத்துக்கள் இருந்தால் மனைவிக்கு கொடுக்கணும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டா கொடுத்துருவோமோன்னு பயந்து அவசரமா சொத்தை புறம் வித்துட்டு தேர்தலுக்கு வந்து நிக்கிறேன்னா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பைய? ஒரு நாட்டில் ஒரு லாரி டிரைவர், ஒரு தானி ஓட்டுநர், ஒரு கூலி வேலை செய்யறவங்க, ஒரு மல்லிகைப்பூ விற்கிறவங்க கூட காசு சேர்த்து சொத்து சேர்த்தா தன் மனைவி பேர்ல தான் இடம் வாங்குவாங்க, தன் மகள் பேர்ல தான் வாங்குவாங்க, தன்னுடைய மகன் பேர்ல தான் வாங்குவாங்க. ஆனா 10 வீடு வச்சுக்கான், 10 வீடையும் தன் பேர்ல வச்சுக்கான். இவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பைய என்பதை தோலுரிக்க வேண்டிய நேரம் இது. நான் விட்டுட்டு வந்த வழியோடு வந்தேன். மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி மீது விமர்சனம் உண்டு. ஆனாலும் ஏதோ போனாரு, 53 நாள் 60 நாள் ஜெயிலுக்கு போனாரு. கொடும் சிறை தான், மாற்று கருத்து இல்ல. முன்னாள் முதலமைச்சர் ஐயா முக்திமத்திய கருணாநிதி ஸ்டாலின் மிசா காலகட்டத்தில் 1 வருஷம் ஜெயில இருந்தார், விமர்சிக்கிறோம். ஆனாலும் ஓராண்டு சிறையிலிருந்து வாய் உடைக்கப்பட்டது. சிட்டி பாபா அவருக்காக இறந்து போனார், கொடும் சிறை. அதே போல இந்த நிலத்தில் என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக ஓராண்டு தேசிய பாதுகாப்பு சட்டம் எங்களுடைய அண்ணன் செந்தவனன் சீமானுக்கு. நான் வந்திருக்கிறேன், நீதி கட்டு வந்திருக்கிறேன். என்ன நீதி கட்டு வந்திருக்கீங்க? நீதி கட்டு எதுக்கு வந்திருக்காராமா? ஜனநாயகன் படத்தை ஓட விடலையா, அதுக்கு நீதி கட்டு வந்திருக்காராம். அதுவும் எப்படி? அதையும் என்னுடைய ஜனநாயகன் படத்தை இந்த ஆட்சியாளர்கள் தடுத்த பொழுது நான் உங்களுக்கு நிதி கட்டு வந்தேன், இப்ப எனக்கு நிதி கட்டு வந்திருக்கிறேன். ஜனநாயகன் படம் மட்டும் வெளியே வந்தா நம்முடைய அரசியல் கூர்மை அடைஞ்சிரும். நம்முடைய அரசியல் உன் பிரச்சனையவே உன் மனசு இருந்து பேச முடியாம துண்டு சீட்டு வச்சு பாக்குறேன்னா நீ எப்படிப்பட்ட ஆளு? உன் பிரச்சனை அது, உன்னுடைய பிரச்சனை, துண்டு சீட்டு. அப்போ நாங்கள் ஜனநாயகனுக்கு நீதி கட்டு வரல, ஜனநாயகம் செத்து போச்சுன்னு நீதி கட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் படத்துக்கு நீதி கட்டு வரல. எங்கள் தலைவன் படை அங்கே அநீதியால் வீழ்த்தப்பட்டது. அந்த தலைவனுடைய அரசியல் படையாக அங்கே வீழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு இந்த களத்தில் நாங்கள் நிற்கிறோம். 8 வழிச்சாலைக்கு, சாகர் மாலாவுக்கு, பாரத் மாலாவுக்கு, நீட்டுக்கு, தூய்மை பணியாளருக்கு, மீத்தேனுக்கு, ஹைட்ரோ கார்பனுக்கு கல்குவாரி வைத்து காரியாப்பட்டியிலும் முக்குளத்திலும் கல்குவாரி வைத்து நாசமாக்குற அந்த பெரும் முதலாளிகளுக்கு எதிராக நீதி கேட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஜனநாயகன் படத்துக்கு நீதி கேட்டு. என்ன வழி? முதல்ல நேற்று அடிச்ச சைட்லிஸ், நேற்று அடிச்ச தலைவலியா? அதுக்கு பேர் கேங் ஓவர். வழி தாங்கி நிற்கிறேன். என்னப்பா வழி? உங்களால் உங்க மனைவிக்கு வழி, உங்களால் உங்க மகளுக்கு வழி, உங்களால் உங்க மனைவிக்கு வழி, உங்களால் கரூர் 41 குடும்பத்துக்கு வழி, உங்களால் இது வரைக்கும் 54 பேர் செத்துருக்க அவனுக்கு வழி, உங்க ஆதவச்சனா கார் ஏற்றி இன்னைக்கு ஒரு போலீஸ்காரருக்கு வழி. இதுதான் வழி. வேற என்ன உங்களுக்கு வழி? வழி தாங்கி நிற்கிறேன். 600 கோடி சொத்தை வச்சுக்கிட்டு வழி தாங்கி நிற்கிறேன். இல்லை கேரியரோட உச்சம்னாங்க 1000 கோடி சொத்து இருக்குங்க அவருக்கு. ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி வருமானத்தை விட்டு வராருன்னா அதை வச்சுனா. செங்கோட்டையன் 500 கோடியை விட்டுட்டு வராருனாங்க. நான் எங்கடா விட்டுட்டு வராங்க? உங்களுக்கு எங்க கொண்டு போய் கொடுத்துட்டாங்களா? இல்லை எம்ஜிஆர் ரோல் மாடலாம். எம்ஜிஆர் தான் வாழும் போதே திரைப்படத்துறையிலே கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்காக சென்னை எழும்பூரிலே தன் சொந்த இடத்துல பள்ளிக்கூடம் கட்டி இன்னைக்கு வரைக்கும் அந்த பள்ளிக்கூடத்திற்கான நிதியை 86 கொடுத்துட்டு போனவர் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆருடைய ராமாபுரம் வீடு மூடியதாக சரித்திரமே கிடையாது. உன் பனையூர் கதவு திறந்ததாக செய்தியே கிடையாது. ராமாபுரம் வீட்டுக்குள்ள என்றைக்கும் வள்ளலாறு அடுப்பு போல எவர் போனாலும் சாப்பிடலாம். உன் வீட்டுக்கு போனா 2 பேர் தான் சாப்பிடலாம். ஒன்னு புசி, இன்னொன்னு அவனோட குசி. நல்லது பண்ண வரோம். விவேக் இந்த
வேலையில்லா பட்டதாரி படத்தை சொல்லுவாரு, உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையே. நல்லது பண்ண வராங்களா யாரு? ஆதவு, புஷி ஆனந்த், லெப்ட் பாண்டி, இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு நல்லது பண்ண போறேன், ஊழலை ஒழிக்க போறேன். யாரு? செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிக்க போறேன். லாட்ரி மார்ட்டினுடைய மருமகனை ஆதவர்ஜனை வச்சுக்கிட்டு இவர் வந்து நேர்மை பேசுறாரு, ஊழலை ஒழிக்க போறேன்றாரு. 106 வேட்பாளர்களை அதிமுக திமுக கடன் வாங்கி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம மதுரையில் குமார் மெஸ் இருக்கு, கோனார் மெஸ் இருக்கு. குமார் மெஸ்ஸுக்கு பின்னாடி எப்பவுமே 4 நாய் நின்றுட்டே இருக்கும். ஏன்? பிரியாணியை தின்று இலையை இங்கே தான் போடுவான் சிங்கராம்னு. அதே மாதிரி அதிமுக சீட்டு கொடுக்காத வேட்பாளர்களை அவனை பூரா வெளியேற்றின உடனே இவன் நிற்கிறான் வாசல்லே, போடுங்க எச்சலையை போடுங்க புறக்கிறேன். திமுக வேட்பாளர் அறிவித்த பிறகு, அதிமுக வேட்பாளர் அறிவித்த பிறகு, நாம் தமிழர் வேட்பாளர் முன்னாடி அறிவித்த பிறகு கடைசி அறிவிக்கிறான். ஏன்? கடைசி ஏதாவது கணிசரை கிடைக்குதா, ஏதாவது எச்சலை கிடைக்குதா? கஞ்சா வழக்கில் உள்ளவன் பேராவூரணி வேட்பாளர், பாலியல் வன்கொடுமைக்கு போனவன் பட்டுக்கோட்டை வேட்பாளர், திருட்டு போய ஆர்கே நகரில் வேட்பாளர், இங்க மண்ணள்ளி வித்தவன் திருநெல்வேலி வேட்பாளர், அந்த பக்கம் பார்த்தா வெள்ளிவாக்கத்தில் ஒரு வில்லனே வேட்பாளர், டி நகரில் திருட்டு போய புஷியானந்த் வேட்பாளர், பெண் வன்கொடுமை பண்ணவன் 1000 வழக்கில் வேட்பாளர். நல்லா இருக்கா? 106 வேட்பாளர் அதிமுக திமுக பொறுக்கி போட்டு இவர் நல்லது பண்ண போறாராம். எழுதப்படாத தூய்மையான கரைபடியாத வெள்ளை தாளாக இருப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். நிலத்தில் எங்கள் தம்பி கார்த்திக் இருக்காரு, அதிமுக இருந்து திமுக இருந்து அப்படியே பிஜேபிக்கு போய் வந்தாரா? என் இனம் செத்து கொண்டிருக்கிறது என்று என் சொந்த ரத்தம் பிரபாகரன் என்று என் அண்ணன் சீமான் பேசியதை பார்த்து, சீமான் தாண்டா இந்த இனத்துக்கு சரியான தலைவன் என்று அண்ணன் சீமானுடைய கரம் பிடிச்சு 234 வேட்பாளர்களும் நல்ல நெல்மணிகளை ஒரு விவசாயி பொறுக்கி எடுப்பதை போல, நல்ல தங்கத்தை ஒரு ஆசாரி செதுக்குவது போல எங்க அண்ணன் சீமான் நல்ல நெல்மணியா பார்த்து பார்த்து எடுத்து 234 தொகுதியும் கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்கார பிள்ளைகளை களத்தில் இறக்கியிருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு ஆட்டோ ஓட்டுநரும், ஒரு சாதாரண எளிய பாமர குடும்பத்தில் பிறந்தவன், விவசாய குடும்பத்தில் பிறந்தவனும் வேட்பாளராக களம் காண முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் சாத்தியம். 100 கோடி 50 கோடி 20 கோடி அதிமுக திமுக செலவு பண்ணுது, தாவேகா 10 கோடி செலவு பண்ணுது. 10 கோடி செலவு பண்ணி நீ என்ன நல்லதை பண்ணுவ? நாங்கள் மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு வர்றோம், ஒரு பைசா தர மாட்டோம். விஜய் வந்துட்டா நாம் தமிழர் கட்சி காலியாயின்னு சொன்ன கபோதிகளா கம்நாட்டிகளா வந்து பாருங்கடா எங்க தங்கங்களை, எங்க சிங்கங்களை. யார் இவன்? இவன் தான் மருதுபாண்டியோட நேரடி வாரிசு, இவன் தான் காமராஜுடைய வாரிசு, இவன் தான் கக்கனின் வாரிசு, இவன் தான் எங்கள் தாத்தா இம்மானுவேல் சேகரனாருடைய நேரடி வாரிசு, இவன் தான் எங்களுடைய இரட்டமலை அயோத்தாச பண்டிதருடைய வாரிசு. எங்கள் முன்னோருடைய மூச்சு காட்டி சுமந்து தமிழ்நாட்டில் நல்ல அரசியலை படைக்க திரண்டிருக்கிற இளைஞர் படை இந்த படை, தூய்மையான படை. அப்படி காட்டு. டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுவது, வாழை மரத்தில் ஏறுவது, தென்னை மரத்தில் ஏறுவது, ஆலமரத்தில் ஏறுவது, மாடியில் ஏறுவது, போலீஸ்காரன் காலை பிடிச்சி இழுக்கிறது, பெண்களை பிடிச்சி இடுப்பு பிடிச்சி கிள்றது, என்டிடிவி ரிப்போர்ட்டர் கழுத்தில் துண்டை போட்டு வைப் பண்ணுங்க ப்ரோ, டாடிமன் நீ மீட்டில் இல்ல தடபோட யாரும் வைப் பண்ணுங்க. என்டிடிவி ரிப்போர்ட்டர் அவன் இருந்துட்டு போட்டோம். சல்லி சங்க தலைவர்கள் பூரா அங்கதான் இருக்கான். இவனை வச்சுக்கிட்டு புரட்சி பண்ண போறேன். புரட்சியில பண்ண முடியாது, நீ பொங்கல் வேணா பண்ணலாம், புரட்சி பண்ண முடியாது. இது நல்ல முத்துக்கள். தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கட்சி கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் உட்கார்ந்து கொண்டிருக்காங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி கூட்டம் மட்டும்தான். ஒரு போலீஸ் இல்ல. ஏன்? நாமே போலீஸ், அப்புறம் நமக்கு எதுக்கு போலீஸ்? நாம தான் அந்த நாட்டுக்கே பாதுகாப்பு, அப்புறம் நமக்கு எதுக்கு பாதுகாப்பு? எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ஈழத்தமிழர்கள் வெளிநாட்டுக்கு தமிழர்களா நீங்க பார்த்து போங்க, கார்ல போகும்போது பார்த்து போங்க, நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருங்க, எல்லாம் சல்லி பேடா இருக்காங்க. அடினா அடி எங்கடி தான் விழும். பேச்சோ வீச்சோ அது முதல்ல நாங்க தான். கள்ளக்குறிச்சியில் பல பேர் பார்த்துருப்பான். அடி நம்ம அடி தான், எவனா இருந்தாலும் சரி. எங்களுக்கு வந்து மடியில் கணம் இல்லை, வழியில் பயம் இல்லை. நாங்கள் ஒன்றும் கல்குவாரியில் சம்பாதிக்கல, மணல் குவாரியில் சம்பாதிக்கல, ராம்கி போன்ற மருத்துவ கழிவை கொட்டக்கூடிய தொழிற்சாலைகிட்ட பணம் வாங்கி நக்கல. நாங்கள் ஒன்றும் காரியாப்பட்டி கான்ட்ராக்டை கட்சிக்காரன் கொடுக்காம சொந்தக்காரன் கொடுத்து ஏமாத்தல. நாங்கள் ஏமாத்தல. சீமான் திமுக பணம் வாங்கிட்டாரு, திமுக பணம் வாங்கிட்டு தான் இந்த போர்டு போடுறோமா? அதிமுக பணம் வாங்கிட்டு அதிமுக பணம் வாங்கிட்டு இந்த போர்டு போடுறோமா? பிஜேபி கூட லிங்க் இருக்கு. நாங்கள் எங்களுக்கு லிங்க் இருக்கு. லேடன் பேசுறியா? பின் லேடன் கண்ணை நொடி தின்னுபிடுங்கிற மாதிரி தான் இருக்கு எங்களுக்கு.
எல்லா பக்கமும் லிங்க் இருக்கு. எங்க அண்ணன் சொன்னதுதான், ஒரு விழுக்காடு வைத்திருக்கிற கட்சி எல்லாம் 10 சீட்டு 100 கோடி. ஆனாலும் எனக்காக வாக்களித்த, என்னை நம்பி வாக்களித்த, ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம எனக்காக 15 ஆண்டுகளின் பின்னால் வந்த இவன் ஜெயிப்பானா தோற்பானா, இவன் சட்டசபைக்கு செல்வானா தெரியாது, ஆனாலும் என்னை நம்பி வந்த என் தம்பி தங்கைகளை, என் அக்கா தங்கைகளை, என் சித்தப்பா பெரியப்பாவை, என் அம்மா சித்தியை நான் ஏமாத்த மாட்டேன். கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒளிய தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன். தனிச்சு துணிஞ்சு ஆண்மகனோடு நிக்கிற ஒரே தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். விஜயும் தனிச்சு தான் நிற்கிறாரு. திமுக 22 கட்சி கூட்டணி, அதிமுக 10 கட்சி கூட்டணி. தாவேக்கா சொல்லுது நாங்க தனிச்சு தான் நிக்கிறோம். தனிச்சு நிக்கிறதுக்கும் தனியா நிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ தனிமைப்படுத்தப்பட்டு நிக்கிற. அதாவது பனையூர்ல தண்ணிக்கேனு போடுற தவிர எல்லாருக்கும் சீட்டு. கார் ஓட்டுநருடைய மகனுக்கு சீட்டான். கார் ஓட்டுநருடைய மகனுக்கு சீட்டு கொடுத்த விஜய், கண்ணீர் வடித்த கார் ஓட்டுநரின் மகன், இரக்க குணம் கொண்ட விஜய், தளபதியுடைய குரத்தை பாருங்கள். கட்டி பிடித்த கார் ஓட்டுநர். கடைசியில் பார்த்தா அப்பா பேர்ல இவன் ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டி ரியல் எஸ்டேட் பண்ணிருக்கான். இவன் ஆக்டர் நினைச்சா புரோக்கரா இருக்கான். ரியல் எஸ்டேட் தரகர் இவன். ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டி எவ்வளவு பெரிய ஆளு பாருங்க. ரியல் எஸ்டேட் புரோக்கரு. அனிதாவுக்கு போய் அழுதுட்டு அங்க ஒரு அறக்கட்டளை கிட்ட, அதாவது நீட் தேர்வு நடத்தக்கூடிய நீட் கோச்சிங் சென்டருக்கு 20 கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன். அதுல ஒரு பார்ட்னர் ரியல் எஸ்டேட், நீட் கோச்சிங் சென்டர். அந்த பக்கம் பார்த்தா விஜய் வித்தியாசம் சிபிஎஸ்சி ஸ்கூலு எல்லாத்தையும் நடத்திட்டு இவரு நான் நல்லது பண்ண வந்திருக்கிறேன், நான் உண்மையை பேசுவேன், உங்களை ஏமாத்த மாட்டேன். நீ மயிரை புடுங்க மாட்டேன். நீ வரும்போதே ஏமாத்தி தானே வர்ற. என்ன ஏமாத்த மாட்டேன்? ஏமாற்றுவதற்காக வாரான். 200 கோடி சம்பாதிச்சு பத்தாது, 2 லட்சம் கோடி சம்பாதிக்கலாம். நல்ல சிஎம் ஆனா ஒண்ணும் இல்லை. யாரோ ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின் வந்து அதிகாரம் ரொம்ப இருக்கு உங்ககிட்ட இல்ல. இந்தியன் படத்துல செந்தில் வந்து என்கிட்ட இருக்குது அவர்கிட்ட இல்ல, அவர்கிட்ட இருக்குது என்கிட்ட இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் அதிகாரம் இருக்கா? டெப்டி சிஎம்மா, அவருக்கு பந்தோபஸ்தா, இசட் பிரிவா, அப்ப நம்மளும் வருவோம். நம்ம பெரிய ஆக்டர் தான். கேட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியும். கேட்ட உடனே கிளம்பிட்டான். போட்டி இப்போ என்னன்னா டிஎம்கேக்கும் டிவிகே தான் போட்டி, டிஎம்கேக்கும் டிவிகே தான். உதயநிதி ஸ்டாலினுக்கும் இவருக்கும் போட்டி. உதயநிதி ஸ்டாலினை வீழ்த்தணும். உதயநிதி ஸ்டாலின் இருந்த இடத்துக்கு இவரும் ஒரு சட்டசபைக்குள்ள வரணும். வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் 2 இடத்துல போட்டி போடுறான். கில்லி படத்தில் சொல்றாப்புல, 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கைய உன் மேல வை அப்படின்னு இப்படி கையை சொருவாப்புல. 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கை உன் மேல, யார் அடிச்சா பொறி கலங்கி பூமியில் தெரியுது அவன் தாண்டா தமிழ் அப்படிங்கிறது. இது ஒரு பாடி லாங்குவேஜ். அவன் ரசிகர்களை பூரா ஏமாத்திக்கான். அப்படி 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கைய உங்க மேல வைங்க என்று பேசிய பெருமதிப்பிற்குரிய சகோதரர் பக்கா மாசு பெரம்பூர் மக்கள் மேல நீங்க நம்பிக்கை வைக்கல? நீங்க திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் மீது மட்டும் ஏன் நம்பிக்கை வைக்கல? 2லயும் ஏன் போட்டி? பெரம்பூர்ல தன் சார்ந்த மதம் அதிகமா இருக்கு, திருச்சி கிழக்குல தான் சார்ந்த சாதி அதிகமா இருக்கு. மத சார்பற்ற சமூக நீதி. அம்பேத்கர் கொள்கை தலைவர், பெரியார் கொள்கை தலைவர். ஆனா பெரம்பூர்ல மதம் அதிகம், திருச்சி கிழக்குல சாதி அதிகம் என்பதற்காக சாதி பார்த்து மதம் பார்த்து நிக்கிறன்னா நீ எப்பேற்பட்ட ஆளு? தமிழ்நாட்டு அரசியல்லையே சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று அறிவிக்கிற ஒரே தலைவன் சொல்லுங்க. சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டோம். இதை விட பெரிய கொடுமை, ஒரு பையன் விஜயோட போட்டோ எடுத்து ஓடிறான். அந்த பையன்ட்ட அவங்க அம்மா கறி சொல்ற என் புருஷங்கிற விஜயை பார்த்து, டேய் அவன் புருஷன் உயிரோட இருக்கணும், செத்துட்டியாடா நீ. இதை பார்த்து ஐயா பொன்ராஜ் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. ஐயோ எங்க பெண்களை அசிங்கப்படுத்திட்டேன். ஏண்டா நான் செத்து போனா என் போட்டாக்கு என்னுடைய புதக்குழிக்குள்ள விஜய் படத்தை போட்டா பொத அப்படின்னு ஒரு தமிழ் பெண் பேசுறா என்னால் உனக்கு அவமானமா இல்ல, அசிங்கமா இல்ல? செத்து போய் விட்டால் என்னுடைய புதக்குழிக்குள்ள விஜய் போட்டாவை போட்டு புதைச்சிருங்க. எம்மா போட்டா ரெடியா இருக்குமா, நீ எப்பமா சாவுறன்னு நான் கேட்டேன். ஒரு அநாகரிகமான கூட்டத்தை தமிழ்நாட்டு அரசியலை தயார்படுத்தி கொண்டிருக்கிறான். நாகரிகமற்ற, கொள்கையற்ற, கோட்பாடற்ற, எந்த தெளிவும் இல்லாத ஒரு கூட்டம். விஜய் வருவாரு, அவர் வந்து தமிழ்நாட்டு அரசியல் நான் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, 234 தொகுதியிலும் அவன் டெபாசிட் இழப்பது உறுதி உறுதி உறுதி.
இது நீங்க பேசலாமா? நீங்க வெல்வீங்களா? நீங்க வெல்வீங்களா? உங்களுக்கு ஒரு கவுன்சிலர் கூட இல்லையே என்று கேட்கிறான். உயர்ந்த லட்சியத்தை வைத்து இந்த மக்கள் மன்றத்தில் நாங்கள் நிற்கிறோம். தோத்து போனதுனாலேயே நல்ல கண்ணு கெட்டவரும் கிடையாது, ஜெயிச்சு போனதுனாலேயே தங்கம் தென்னரசு நல்லவரும் கிடையாது. தொடர்ச்சியா தோற்கிறோம். யார்கிட்ட? எங்க மக்கள் கிட்ட, எங்க அண்ணன் தம்பி கிட்ட, எங்க அக்கா தங்கச்சி கிட்ட. ஆனால் இந்த மக்கள் எங்களை கவனிக்க தொடங்குறாங்க. தாய் மாமன் சீர் கொடுக்க அக்கா தங்கச்சிக்கு எல்லாரும் நகையை வாங்கிட்டு போவான், ஆடு மாடை வாங்கிட்டு போவான். தாய் மாமன் சீர் கொடுக்க எல்லாரும் பணத்தை கொண்டு போவான், பட்டு புடவையா கொண்டு போவான். தாய் மாமன் சீர் கொடுக்க எல்லாரும் வைரத்தோடு போடுவான். இந்தியாவிலேயே தாய் மாமன் சீர் கொடுக்க சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, அகநானூறு, புறநானூறு என்று சங்க இலக்கியத்தை தன்னுடைய அக்கா மகளுக்கு சீராக கொடுத்த ஒரே தாய் மாமன் இவன். தாய் மாமன் சீர்னு சொல்றான விஜய், உண்மையான தாய் மாமன் சீர் என் தம்பி கார்த்திக் ராஜா கொடுத்த சீர் தான். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் பற்றாளனை இந்த மண்ணின் மகனை களத்தை நிப்பாட்டுகிறோம். ஒத்த பைசா லஞ்சம் வாங்க மாட்டான், வாங்க விட மாட்டான். திருச்சிலி தொகுதியில் யார் யாருக்கோ ஓட்டை போட்டு வீணடித்த அன்பிற்குரிய சொந்தங்களே, ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளை உங்களுக்காக வாதாட வந்திருக்கிற நீதிமன்றத்தில் இந்த போர்டு போடுறான்னா, சட்டமன்றத்துக்கு போனா எந்த போர்டு போடுவான்னு பார்த்துக்கோங்க. நீதிபதிகளுடைய வாயடிக்கிற, எதிர் வழக்கறிஞர் வாயடிக்கிற, நீதிமன்றத்தில் முறையிடுகிற ஒரு வழக்கறிஞன் சட்டமன்றம் சென்றால் திருச்சுழி தொகுதி திருப்பம் தரும் என்பதை நீங்கள் கருத்தில் வைத்துக் கொண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி அன்பிற்குரிய மக்களே, விவசாயி சின்னத்திலே தம்பி கார்த்திக் ராஜா அவர்களுக்கு வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். மீண்டும் ஒரு தேர்தல் பரப்புரையை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.